அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். நான் கா ஜெயாதர்ஷ் 10ஆம் வகுப்பு ஆ பிரிவில் பயில்கிறேன். நான் இப்போது அகப்பொருள் இலக்கணம் எனும் இலக்கண பகுதியை இங்கே எடுத்து வந்துள்ளேன். இப்பாட பகுதி ஆசிரியருக்கும் மாணவர்களுக்கும் நடுவில் நடக்கும் ஒரு உரையாடல் வடிவில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் 5 வகை நிலங்கள் மற்றும் பொழுதுகளை பற்றி நமக்கு தரப்பட்டுள்ளது. ஆனால் நான் இங்கு எடுத்து வந்தது கருப்பொருள் எனும் தலைப்பை பற்றி. கருப்பொருள் என்ற தலைப்பை நான் ஒரு காணொலி வடிவில் கொண்டு வந்துள்ளேன். அதை நாம் காண்போம். முதலில் குறிஞ்சி நிலத்தை பற்றி பார்ப்போம். குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடத்தையும் குறிக்கும். இங்கு வாழ்பவரை குறவன் குறத்தியர் என்று கூறுவர். இங்கே வாழும் விலங்குகள் புலி, கரடி, சிங்கம் போன்றவை ஆகும். குறவன் குறத்தியர் பார்க்கும் வேலைகள் தேனெடுத்தல், கிழங்ககதல் போன்றவை ஆகும். குறவன் குறத்தியர் இந்த கடல் முருகனை வழிபட்டு வெளியேற்றுப்படி எடுத்துவிட்டு குறிஞ்சி பண்பாடு முடித்துவிட்டு இங்கே வந்திருக்கிறோம். நிலம் மலையும் மலை சார்ந்தும் தான். மலையில் கிடைக்கிற தேனெடுத்தல், கிழங்ககதல் எங்கள் தொழிலாகும். புலர்களும் புலர்கள் நிமித்தமும் இங்கே முடிப்பொருளை கொண்டு எங்கள் பாடல்கள் அவை சரி சரி மலைகளின் மீதில் நாங்கள் பிடிக்க போக வேண்டும். நாங்கள் செல்கிறோம். இதுவே குறிஞ்சி நிலத்தை பற்றி இருக்கும் குறிப்புகள் ஆகும். அடுத்து நாம் முல்லை நிலத்தை பற்றி பார்ப்போம். முல்லை நிலம் என்பது காடு சார்ந்த இடங்களையும் குறிக்கும். இங்கு வாழ்பவரை ஆயன், ஆட்சியர் என்று கூறுவர். இவர்கள் சாப்பிடும் உணவுகள் வரகு, சாமை போன்றவை ஆகும். இவர்கள் பார்க்கும் தொழில்கள் இறை மேய்த்தல் மற்றும் ஏழை தழுவுதல் போன்றவை ஆகும். அடுத்து நாம் காணப்போகும் நில வகை மருதம் ஆகும். இங்கு வாழ்பவரை உழவர், உழத்தியர் என்று கூறுவர். இவர்கள் உண்ணும் உணவு வகைகள் வெண்ணெல், செந்நெல் போன்றவை ஆகும். இங்கு வாழும் விலங்குகள் எருமை, நீர்நாய் போன்றவை ஆகும். இவர்கள் பார்க்கும் தொழில்கள் நெல்லரித்தல், களை பறித்தல் போன்றவை ஆகும். நில வகை நெய்தல் ஆகும். நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடத்தையும் குறிக்கும். இப்போ அங்க வாழ்பவரை நுழையன், நுழைச்சியர் என்று கூறுவர். இவர்கள் மீன் மற்றும் உப்பு பெற்ற பொருள்களை உண்பர். இங்கு வாழும் விலங்குகள் முதலை, சுறா மற்றும் மீன்கள் ஆகும். இவர்கள் பார்க்கும் தொழில்கள் மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல் போன்றவை ஆகும். இதனால் இந்த அகப்பொருள் இலக்கணம் பாடத்தையும் கருப்பொருள் தலைப்பையும் எளிமையான வழிகளில் பயின்று நல்ல மதிப்பெண்களை தேர்வில் பெறுவோம். நன்றி, வணக்கம்.